இளைஞர்களின் இதயத்திற்கு நெருக்கமான இடங்களில் சென்னையும் ஒன்று. சென்னையில் சில நாட்கள் வாழ்ந்தாலே போதும், நாம் வாழும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். அப்படியான சென்னைக்கு சில வருடங்களுக்கு முன்பு வேலை தேடி வந்தவன்தான் கிஷோர். பார்ப்பதற்கு வசீகரமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தால் மட்டும் போதாது, கையில் பணம் இல்லை என்றால் இவை அனைத்தும் வீண் என்பதற்கு கிஷோர் ஒரு உதாரணம். எப்போதும் கலர் மங்கிய ஒரு சட்டையும் கிழிந்த பேண்டையும் அணிந்து வருவதால் காலேஜில் ஒருவரும் கிஷோரை மதிப்பதில்லை. இரவு நேரத்தில் சென்னையில் இவனை போன்ற இளைஞர்கள் கல்லூரி முடிந்ததும் தங்களுடைய சொகுசு பைக்கில் ஊர் சுற்றுவதுமாக இருக்க, கிஷோரோ அவர்களைப் போல் இல்லாமல் தன் காதலி மேனகாவிடம் நேரம் செலவிடுவதும், கல்லூரி நேரம் போக மீதி உள்ள நேரத்தில் ஒரு மெடிக்கல் கடையில் வேலை பார்ப்பதுமாக இருந்தான். சில நேரங்களில் கிஷோர் சென்னையில் காலியான சாலையை பார்க்கும் போதெல்லாம், நானும் ஒரு நாள் கண்டிப்பா மற்றவங்கள மாதிரி மோட்டார் சைக்கிளில் ரொம்ப தூரத்துக்கு மேனகாவை நான் கூட்டிகிட்டு போவேன். இதே ஈஸியாக ரோட்டில் கூட்டிகிட்டு போவேன். அப்படியே மேனகா என் தோள் மேலே சாய நாங்கள் 2 பேரும் இந்த உலகத்தையே சுற்றி வரணும். அதை பார்த்து எல்லாரும் பொறாமப்படணும். அறிவு இருக்கா அவனுக்கு? என்ன நினைப்புல இருக்க? அதோட விலை என்னன்னு தெரியுமா? என்னடா அப்படி பாக்குற? சாரி சார், சாரி. சாரி சொன்னா இதுக்கு யார் காசு கொடுப்பா? உன் அப்பனா? நீ தான் உன் சம்பளத்துல இருந்து தான் காசை பிடிப்ப, அதுவும் எம்ஆர்பியோட டபுள் அமௌண்டா. டபுள் அமௌண்ட் எதுக்கு? அப்பதான் அந்த தப்ப நீ திரும்ப பண்ண மாட்ட, உனக்கும் அறிவு வரும். கிஷோர் 2 ஆண்டுகளாக இந்த மெடிக்கல் ஷாப்பில் பார்ட் டைமாக வேலை பார்த்து வருகிறான். பல்வேறு இடங்களில் வேலை தேடியும் அவனுக்கு கிடைக்காததால், வறுமையின் காரணமாக வேறு வழி இல்லாமல் அவன் இதில் வேலை செய்து வருகிறான். எடுத்து யாருன்னு பாரு, முறைக்காத. ஹலோ, இது சென்னையிலேயே பெஸ்ட் மெடிக்கல் ஸ்டோர் சுகம் மெடிக்கல்ஸ்ல இருந்து பேசுறேன். சரி, ஓகே, உங்க ஆர்டரை சொல்லுங்க. ஒரு ஸ்மால் ஆர்டர் தான், நோட் பண்ணிக்க. ரொம்ப சீக்கிரமா எடுத்துட்டு வரணும். ஓகே, சொல்லுங்க. ரூம் நம்பர் 208, ப்ளூ ஹப் வாட்டர். கிஷோருக்கு அந்த குரல் எங்கேயோ கேட்டது போல் இருந்தது. 2 பாக்கெட் அண்ட் ஒரு டிஷ்யூ பாக்ஸ், ஃபாஸ்ட். அதிகமாக விற்பனையாகும் பிராண்டில் ஒன்று. அதன் பெயரை கேட்டவுடன் கிஷோர் தனக்குள்ளேயே சிரித்தான். ஹேய், நோட் பண்ணியா இல்லையா? சார், நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணதை சீக்கிரம் கொண்டு வா. ஆனா சார், அந்த ரூட்ல டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் இல்லாம அந்த ஹோட்டல் கொஞ்சம் தூரம் சார். ஸோ சைக்கிளில் வந்தால் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன் சார். நான் மேக்ஸிமம் சீக்கிரம் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீ இப்போ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உன் முதலாளிக்கு தெரியுமா? அது தூரம்னு எனக்கு தெரியும். நல்லா பேக் பண்ணி சீக்கிரம் கொண்டு வா, புரியுதா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார். இந்த டிராஃபிக் கதையெல்லாம் சொல்லாத, போய் கொடுத்துட்டு வா. சார், அந்த ஹோட்டல் ரொம்ப தூரத்தில் இருக்கு சார். ஆமாம், நீங்கள் என்ன சூரிய பிரதாப் பையனை போல இவ்வளோ அவசரப்படுறீங்க? யாரு? சூரிய பிரதாப்பா? இங்க பாரு, கடையை காலி பண்ண பாக்குறியா? கிளம்பு, எழுந்திருச்சு போ. டேய், அவரு எவ்வளவு பெரிய கஸ்டமர். ஆனால் சார், ஒன்னும் பேசாத, இந்த பைக் சாவி, நீ கிளம்பு. இங்கே பாருங்க சார், 200 ரூபா ஆர்டருக்கு 400 ரூபா பெட்ரோல் போடணும் சார். அது மட்டும் இல்லை, அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப வேற வரணும். போற வழியில பைக் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கஸ்டமர் தப்பா நினைக்க போறாங்க. சூரிய பிரதாப்போட மக, சீக்கிரம் போ. கிஷோருக்கு ஒரு பக்கம் பைக்கிற்கு ஏதாவது ஆனால் அந்த செலவையும் நம் தலையிலேயே கட்டி விடுவாரோ என்ற பயம். மறுபக்கம் ஆர்டர் டெலிவரி செய்துவிட்டு தன் காதலி மேனகாவை கூட்டிக் கொண்டு நினைத்தார் போல் லாங் டிரைவ் கூட்டி செல்லலாம் என்று நினைத்தான். கிஷோரும் மேனகாவும் ஒரே வகுப்பை சேர்ந்தவர்கள். 2 வருடங்களாக அவர்கள் இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்தனர். கிஷோர், இன்னும் 2 மாசத்துல நீ பைக் வாங்கலனா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேனகா.
இது கிஷோருக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. மேனகாவுடன் நைட் ரைட் செல்வதற்கு திட்டம் போட்டான் கிஷோர். ப்ளூ ஹப் ஹோட்டலுக்கு வெளியே பைக்கை பார்க் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் கிஷோர். நான் சுகம் மெடிக்கல்ஸ்ல இருந்து வரேன். ரூம் நம்பர் 208க்கு போகணும். இந்த பக்கம் போங்க. சார், நான் சுகம் மெடிக்கல்ஸ்ல இருந்து வரேன். உங்க ஆர்டர் இருந்தாங்க. கிஷோர் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. அவள் வேறு யாரும் இல்லை, கிஷோரின் உயிருக்கு உயிரான காதலி மேனகாதான். மேனகாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவள் தலைமுடி ஈரமாக இருந்தது. அப்போதுதான் குளித்துவிட்டு வந்தது போல் இருந்தாள். அவளை பார்த்ததும் மிரண்டு போய் நின்றான் கிஷோர். மேனகா, நீங்க என்ன பண்ற? கிஷோர், என்ன ஃபாலோ பண்ணி வந்தியா? மேனகா, என்னாச்சு? யார் இவன்? கௌதம் கிஷோர் பயிலும் கல்லூரியின் உரிமையாளரின் மகன். 2-3 முறை மேனகா கௌதமிடம் பழகுவதை கிஷோர் கண்டித்துள்ளான். ஆனால் அதற்கு மேனகா கௌதம் நல்ல நண்பன் என்று கூறி அதை மறுத்திருந்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாலே அவளுக்கு நீ முத்தம் கொடுப்ப? இங்க பாரு, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன், புரியுதா? ஓ, ஸோ இவன் தான் அந்த ஒன்றுத்துக்கும் பொதுவாத உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா? சார், பேபி, பிரேக்கப்பா? உன்னால எப்படி இப்படி பேச முடியுது மேனகா? நீ நீ கேட்ட பைக்கை நான் இன்னும் வாங்கலன்னு என்ன நீ பிரேக்கப் பண்றியா மேனகா? ஓ ப்ளீஸ் கிஷோர், நான் ஆசைப்படுறத உன்னால எப்பவும் வாங்கி தரவே முடியாது கிஷோர். பைக் எப்படி வாங்குவ? அப்படியே வாங்கினாலும் அதுக்கு எப்படி பெட்ரோல் போடுவ? மாசம் 8000 சம்பளம் வாங்குற உன்னால எப்படி முடியும், புரியுதா? உன் கூட வரவே அசிங்கமா இருக்கு. காலேஜில் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாம் உன்னாலதான். இப்பவே முடிச்சுக்கலாம். இனிமே என் லைஃப்ல நீ இல்ல. உன் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு புரியலல்ல? இங்க பாரு, இனிமே கௌதம் தான் என் லவ்வர். நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவனை நான் பார்த்ததில்ல. ஹேய், பைசா வேணாமா? இதையும் ஃப்ரீயா கொடுத்துட்டியா? மேனகா சொன்ன வார்த்தைகள் கிஷோரின் மண்டைக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. மேனகா இப்படி செய்வாள் என்று கிஷோர் கனவில் கூட நினைக்கவில்லை.
தான் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அவளே இப்படி துரோகம் செய்துவிட்டாள் என்று எண்ணி கதறி அழுதான் கிஷோர். அவன் மேனகாவோடு கண்ட கனவெல்லாம் இப்படி சுக்கு நூறாக உடையும் என்று அவன் ஒருபோதும் நினைக்கவில்லை. கிஷோரால் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதுவும் பணத்துக்காக மேனகா இப்படி செய்தது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐயோ கடவுளே, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை ஏன் இப்படி நீ தண்டிக்கிற? ஐயோ. என்று கிஷோர் கடவுளிடம் தன் ஆதங்கத்தை கத்தி வெளிப்படுத்த, அப்போது அவன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. கண்களை துடைத்துக் கொண்டு மெசேஜை ஓபன் செய்தவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. ஆதித்யா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி வாரிசான ஆதித்யா வர்மா உங்களுக்கு வைக்கப்பட்ட தேர்வில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இனி உங்கள் குடும்ப சொத்துக்களை அனுபவிக்க உங்களுக்கு முழு உரிமையும் உண்டு. வெல்கம் டு ஆதித்யா ஃபேமிலி என்று இருந்தது. தன் உயிருக்கு உயிரான காதலியை துரோகம் செய்தது கிஷோரின் மனதில் ஆறவடுவாக ஆனது. இப்படி ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக காதலித்து விட்டேனே என்று கிஷோருக்கு அவன் மேலேயே கோபம் வந்தது. என்னிடம் பணம் இல்லை என்றுதானே மேனகா இப்படி செய்தாள். அந்த பணத்தை வைத்தே அவளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி முடிவு செய்தான் கிஷோர். அப்போதுதான் கிஷோருக்கு வந்த மெசேஜ் ஞாபகம் வந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலேயே பெரிய கம்பெனியான ஆதித்யா குரூப்ஸ் நடத்திய பாவர்ட்டி சோதனையில் வீட்டில் இருந்து தனியே அனுப்பப்பட்டான் கிஷோர். இப்போது அந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டான் கிஷோர். ஆம், கிஷோர் இப்பொழுது ஏழை அல்ல, பல லட்ச கோடிகளுக்கு ஒரே வாரிசு. தி கிரேட் ஆதித்யா குரூப்ஸின் ஒரே வாரிசு ஆதித்யா வர்மா. மறுநாள் காலை வழக்கம் போல் இல்லாமல் மிகவும் புத்துணர்ச்சியுடன் எழுந்தான் கிஷோர். தன் அக்கவுண்டில் உள்ள பணத்தை எடுக்க த நியூ சிட்டி பேங்க் செல்ல தயாரானான். நியூ சிட்டி பேங்க் சென்னையிலேயே பெரிய பேங்க். சென்னையில் உள்ள பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டுமே இதில் கணக்கு வைத்திருப்பார்கள். அதனாலேயே அந்த பேங்கின் கட்டமைப்பும் வசதிகளும் உயர்தரத்தில் இருந்தது. கிஷோர் வெளி தோற்றத்தை நின்று பார்த்துவிட்டு தயங்கியபடி உள்ளே சென்றான். உள்ளே சென்றவுடன் அதன் கட்டமைப்பையும் வரவேற்பையும் பார்த்து பூரித்து போனான். எவ்வளோ பெரிய பேங்க் இல்ல, பயங்கரமா இருக்கு. முதல்ல பணத்தை எடுத்து ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கணும். சாரி சாரி சாரி, மன்னிச்சிருங்க. நீங்க வரத நான் பார்க்கல. என்ன கண்ணு தெரியலையா? இவ்வளோ பெரிய ஆள் வரது. அவள் பார்ப்பதற்கு பணக்கார வீட்டு பெண் போல் இருந்தாள். அவனது உடைகளை கண்டு ஏளனமாய் பார்த்தாள். அப்போது அங்கே வந்த பிரான்ச் மேனேஜர் யாஸ்மின், ஐ எம் so sorry மேம், உங்களுக்கு அடிபட்டுடுச்சா? பை த வே, who are you? நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நான் இங்க பணம் எடுக்கிறதுக்காக வந்தேன். என்ன பணம் எடுக்க வந்திருக்கியா? So do you have card of the bank? நான் கேட்கறது புரியுதா? இந்த பேங்கோட கார்டு இருக்கா? இல்ல. சாரி மேம், நீங்க கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ. முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.